வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் மீது தாக்குதல். அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டார்களா? நாட்கள் செல்ல செல்ல எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. சுமார் 10% வாக்கு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் குறைந்துவிட்டதாகவும், இதன் காரணமாக எடப்பாடி எங்கு சென்றாலும் பாதுகாப்புடன் தான் செல்கிறார். எதிர்க்கட்சியாக இருந்தும் அதிமுகவின் தொண்டர்களை சந்திக்க முடியாமல் பொதுச்செயலாளர் என்ற பதவியிற்கு தகுதியில்லாதவர் எடப்பாடி என்று இணையதளங்கள் முழுவதுமாக இவரை பற்றியான கருத்துக்கள் வைரலாகத்தான் பரவி வருகிறது. ஆனால் இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக குரல் ஒன்றை எழுப்பியுள்ளார். அதாவது, வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்றும், எடப்பாடி அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்குள்ள மரியாதையை கொடுக்க வேண்டும், அவரது வயதிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர் பதவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகளையும் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுக ஐடி விங்ஸ் டிஜிட்டல் பதாகையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் திறந்து வைத்த பொழுது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு செல்போன் பறந்து வந்து எடப்பாடி பழனிசாமியின் கன்னத்தில் விழுந்தது. உடனடியாக பதறிப்போன எடப்பாடி அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். கடைசியில் செல்போன் வீடியோ எடுக்கும் பொழுது கை தவறி பறந்ததாகவும் சமாதானமாக மன்னிப்பும் எடப்பாடியிடம் கேட்டுள்ளனர். பெரிதுபடுத்தாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளார். இருந்தாலும் இது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள்தான் என்று எடப்பாடி தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்தின் மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் இதற்கான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமும் உங்களது நோக்கமும். ஆனால் அதற்கான வழியை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றவில்லை. அதிமுகவின் தொண்டர்கள் மீதே உங்களுக்கு பயம் இருந்தால் எப்படி பிரச்சாரம் செய்வீர்கள்? எப்படி மக்களை சந்திப்பீர்கள்? வேட்பாளர்களை அறிவித்து அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களோடு எப்படி பிரச்சாரம் செய்ய உங்களால் முடியும் என்பதுதான் பி. ரவீந்திரநாத் அவர்கள் இங்கு கேள்விகளை முன்வைத்து வருகிறார். அதிமுக என்பது ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாத ஒரு இயக்கம். அதை எடப்பாடி அவர்கள் அழித்து கொண்டிருப்பதுதான் மனவேதனையை அளிப்பதாகவும் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் மகன் தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.